denaturation of proteins. Denaturation of protein அப்படிங்கிறது ஆக்சுவலி protein அப்படிங்கிறது protein has unique three-dimensional structures formed by interaction. Each protein has a unique three-dimensional structures formed by interaction. Such interaction is disulfide bond மூலம் interact பண்ணலாம், அல்லது ஹைட்ரஜன் பாண்ட் அல்லது ஹைட்ரோஃபோபிக் பாண்ட். டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கலாம், அல்லது ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கலாம், அல்லது ஹைட்ரோஃபோபிக் பாண்ட் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம். எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன், இந்த இன்ட்ராக்ஷன் மூலம் தான் இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்ம்டு பை தி இன்ட்ராக்ஷன்ஸ். டைசல்ஃபைட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், அல்லது ஹைட்ரோஃபோபிக் பாண்ட், அல்லது எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன் மூலம் தான் அந்த ப்ரோட்டீனுடைய த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்டு பை இன்ட்ராக்ஷன் such as disulfide bond, hydrogen bond, hydrophobic and electrostatic interaction. அதனால தான் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. எல்லா ப்ரோட்டீன்லையுமே யூனிக்கி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஈச் ப்ரோட்டீன் ஹேஸ் ஏ யூனிக்கி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை இன்ட்ராக்ஷன் such as disulfide bond, hydrogen bond, hydrophobic and electrostatic interaction. எல்லா ப்ரோட்டீன்லையுமே த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு இன்ட்ராக்ஷன் மூலம். என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படின்னா டைசல்ஃபைட் பாண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், இல்லை ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன் மூலம் தான் த்ரீ டைமென்ஷனல் ஃபார்ம் ஆகுது. எல்லா ப்ரோட்டீன்லையுமே இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஈச் ப்ரோட்டீன் ஹேஸ் ஏ த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தீஸ் இன்ட்ராக்ஷன் கேன் பி டிஸ்டர்ப்டு. ஓகே, இந்த இன்ட்ராக்ஷன் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா when the protein is exposed to higher temperature. அந்த ப்ரோட்டீனில் வந்து ஹை டெம்பரேச்சர் படும்பொழுது ஹை டெம்பரேச்சர் ப்ரோட்டீன் when the protein is exposed to high temperature. ஸோ அப்போ வந்து இந்த இன்ட்ராக்ஷன்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும். இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் டைசல்ஃபைட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, ஹைட்ரோஃபோபிக், எலக்ட்ரோஸ்டேட்டிக் இன்ட்ராக்ஷன்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும். when disturbed when the protein is exposed to high temperature. ஒரு ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ப்ரோட்டீனில், ஸோ ப்ரோட்டீன் இஸ் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு இன்ட்ராக்ஷன் மூலம் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்ட்ராக்ஷன் எப்போ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும். பை ஆடிங் certain chemicals ஆட் பண்ணலாம். ஓகே, certain chemicals ஆட் பண்ணுறதுனாலையும் அந்த டிஸ்டர்பன்ஸில் ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். என்ன கெமிக்கல்ஸு? யூரியா, அல்ட்ரேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் அயானிக் ஸ்ட்ரென்த்து எட்ஸெட்ரா. இது அல்ட்ரேட் பண்ணுற மூலமும் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். ஹை டெம்பரேச்சர் மட்டும் இல்லாமல் அந்த பை ஆடிங் கெமிக்கல்ஸ், ஐ மீன்ஸ் யூரியா ஆட் பண்ணுறதாலையோ, அது யூரியா அதுமாரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதாலையோ அந்த ப்ரோட்டீனுடைய இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அல்லது அந்த பிஹெச்சை சேஞ்ச் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் அயானிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து அது சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அந்த அங்கே கூட இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இட் லீட்ஸ் டு தி லாஸ் தி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட்ஸியலி ஆர் கம்ப்ளீட்லி. என்னாகும், இட் லீட்ஸ் டு தி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்ட்ஸியலில் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிரும். லாஸ் தி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது, ஹை டெம்பரேச்சர் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது, இல்லை அதில் சர்டின் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாலோ, இல்லை பிஹெச்சை சேஞ்ச் பண்ணாலோ, இல்லை அயானிக் ஸ்ட்ரென்த் ஆல்ட்ரேட் பண்ணுற மூலமாகவும் அதோடைய ப்ரோட்டீனுடைய த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்ட்ஸியலி இல்லை கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிரும். த ப்ராசஸ் ஆஃப் லாஸிங் ஆஃப் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸில் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ் ஆகும் வித்தவுட் லாஸிங் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரோட்டீன் ஹேஸ் ஏ 4 ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சரை தவிர மற்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் லாஸ் ஆயிரும். த ப்ராசஸ் ஆஃப் லாஸிங் இட்ஸ் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தவுட் லாஸிங் த பிரைமரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சரை தவிர மற்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் லாஸ் ஆகிரும். இட்ஸ் கால்டு denaturation. when the proteins denatures means that biological function also loss. அந்த ப்ரோட்டீனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனும் லாஸ்ட் ஆகும். இப்போ டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது அது நேச்சர்லேருந்து வேறுபட்டு இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் லாஸிங் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகும். ஆனால் எது மட்டும் லாஸ் ஆகுது, வித்தவுட் லாஸிங் இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் தவிர ப்ரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் தவிர மற்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் லாஸ் ஆயிரும். அந்த ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் சொல்லக்கூடியது. அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் கூட லாஸ்ட் ஆயிரும். ஓகே, ஒரு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா ஒரு 4 விதமான ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆகும். அது 3 டைமென்ஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டால் ஒரு டைசல்ஃபைட் பாண்டோ இல்லை ஹைட்ரஜன் பாண்டோ ஹைட்ரோபோபிக் பாண்டோ இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் மூலம் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் வந்து லாஸ் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், ப்ரோட்டீனை வந்து ஹை டெம்பரேச்சர் ஆட் பண்ணணும், ஹை டெம்பரேச்சர் பட வைக்கணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன் சொல்கிறக்கூடியது. டீநேச்சுரேஷன் நேச்சுரல்லேருந்து வேறுபடுறது தான் டீநேச்சுரேஷன். அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆயிரும். ஆனால் பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் லாஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இட்ஸோடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் கூட லாஸ் ஆகிடும். அது பேர் தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன் சொல்லுவோம். பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் இன்டாக்ட். திஸ் ப்ராசஸ் கேன் பி ரிவர்ஸ்டு செட்டின் ப்ராடக்ட்ஸில். திஸ் ப்ராசஸ் கேன் பி ரிவர்ஸ் ஆகும் செட்டின் ப்ரோட்டீன்ஸில் மட்டும். This can be spontaneous upon the restore the original condition with the help of the special enzyme. ஒரு ஸ்பெஷல் என்சைமோட ஹெல்ப்போட திரும்ப அது ரீஸ்டோர் ஆகும். ப்ரோட்டீன்ஸ் கேன் பி ரிவர்ஸ் ஆகும். திரும்ப பழைய செட்டின்ஸ் ப்ரோட்டீன் வந்து அது ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா அது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ரீஸ்டோரிங் ஒரிஜினல் கண்டிஷன், திரும்ப ஒரிஜினல் கண்டிஷனுக்கு வரக்கூடியது வித் தி ஹெல்ப் ஆஃப் தி என்சைம், ஸ்பெஷல் என்சைம் வச்சு இருக்கக்கூடியது. இது பேர் என்னது, என்னது சிப்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர். coagulation of egg, white action of heat. ஆக்சுவலி நேட்டிவ் இப்படி தான் இருக்கும். ஸோ தெர்மல் டீநேச்சுரேஷன் அப்போ இப்படி மாறக்கூடியது. இதுதான் டீநேச்சுரேஷன்ஸ். டீநேச்சுரேஷன் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நேட்டிவ் இப்படி தான் இருக்கும். எக்கு பாருங்கள், ஆஃப்டர் பாயில் பிறகு அதோடைய ப்ரோட்டீனுடைய நேச்சர் வந்து லாஸ் ஆகுது. ஸோ தெர்மல் டீநேச்சுரேஷன். இது ப்ரோட்டீன், எக்குங்கிறது ப்ரோட்டீன் நேட்டிவாக இருக்கும். அதை ஹீட் பண்ணோன்னா இப்படி பாயில் ஆகுது. ஸோ நேட்டிவில் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் டீநேச்சுரேஷன் இப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நேச்சுரேஷன் ரொம்ப அதை வேறுபட்டுருக்கக்கூடிய தான் டீநேச்சுரேஷன் சொல்கிறது. ஓகே, பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் இம்பார்ட்டன்ஸ். சின்ஸ் இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் இன்டாக்டாக இருக்கிறதால திஸ் ப்ராசஸ் கேன் பி ரிவர்ஸாக கூட இருக்கும். இது செட்டின் பாட்டில் அது திரும்ப என்னது ரிவர்ஸ் ஆகக்கூடாது. திஸ் ப்ராசஸே ரிவர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, செட்டின் உள்ள அதுக்கு என்ன செய்யணும், கேன் ஹேப்பன் ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியது அப்பான் ரிஸ்டோரிங் தி ஒரிஜினல் கண்டிஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் ஃபஸ்ட்டு ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்கிற தி லிவிங் சிஸ்டம். எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் லிவிங் சிஸ்டமில் இருக்கும். ஆர் கேட்டலிஸ்டு பை தி கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன்ஸ் இஸ் கால்டு என்சைம். பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறது லிவிங் சிஸ்டம். எல்லா லிவிங் சிஸ்டமில் ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்கிற தி லிவிங் சிஸ்டம் ஆர் கேட்டலிஸ்டு பை தி கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீனால் தான் நிறைய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனுமே லிவிங் சிஸ்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதை கேட்டலிஸ்ட் பண்ணுறது யாருன்னா ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீனை தான் என்ன சொல்கிறோம், என்சைம் சொல்கிறோம். ஓகே, ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் தி லிவிங் சிஸ்டம். லிவிங் சிஸ்டம் நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனும் கேட்டலிஸ்டு பை தி ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்டு என்சைம். கேட்டலிஸ்ட் ஆர் கால்டு என்சைம். உடம்புல நடக்கக்கூடிய லிவிங் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணக்கூடியதுனா என்சைம் தான். அந்த என்சைம் யாருன்னு கேட்டால் ப்ரோட்டீன்ஸ். என்சைம் த கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன்ஸ் இஸ் கால்டு என்சைம்ஸ். Proteins such as keratins, என்னது keratins, collagens and structural backbone சொல்லக்கூடியது எல்லாமே ஆக்டர்ஸ் என்னது ஸ்ட்ரக்சரல் பேக் போன் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட முக்கியமானது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கெராட்டின்ஸ் அண்டு collagens act as a structural backbone சொல்லக்கூடியது. Proteins are used for the transporting molecule. என்ன யூஸ் பண்ணுறோம்னா ப்ரோட்டீனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுலை யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுல் ஐ மீன்ஸ் ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது செல் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸை யூஸ் பண்ணுறோம். யூஸ் ஃபார் தி ஆர்கனல்ஸ். கண்ட்ரோல் தி மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் இன் அவுட் ஆஃப் தி செல். ஒரு செல்லை விட்டு இல்லை செல்லுக்குள்ளே போகிறதுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ டிரான்ஸ்போர்ட்டர் ஆகுது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. கண்ட்ரோல் தி மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் இன் அவுட் ஆஃப் தி செல்.
செல்லை விட்டு அவுட்டோ இல்லை இன்னும் வந்து அதோடைய வாங்கக்கூடிய அந்த மாலிகுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் மாலிகுலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கனல்ஸ் இன் தி செல், ஆர்கனல்ஸ் இன் செல்லை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க மாலிகுல் வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் செல், செல்லை விட்டு வெளில அனுப்புறதுக்கு இல்லை உள்ளே அனுப்புறதுக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபாடிஸ் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் வேரியஸ் டிசீஸ். ஆன்டிபாடிஸ் ஹெல்ப் த பாடி டு fight various disease. Antibodies help the body to fight various disease யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆன்டிபாடிஸ் ஹெல்ப் டு தி பாடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா வேரியஸ் டிசீஸை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோட்டீன்ஸ் யூஸ் ஏ ஆன்டிபாடிஸ் ஹெல்ப் தி பாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எப்படின்னா டு ஃபைட் தி வேரியஸ் டிசீஸ், வேறு ஒரு டிசீஸ் எல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸாக ப்ரோட்டீன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோட்டீனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு மெசேஞ்சராக யூஸ் பண்ணுறாங்க டு கோஆர்டினேட் தி மெனி ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு மெசேஞ்சராக யூஸ் பண்ணுறாங்க. இன்சுலின், கிளைகோகான் அண்ட் கண்ட்ரோல் தி குளுக்கோஸ் லெவல் இன் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல், ஐ மீன் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் யூஸ் ஆகுது. இந்த இன்சுலின் ஊசி போடுறது சொல்லுவாங்களே அது, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ப்ரோட்டீன். இன்சுலின்ஸே ஒன் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ். என்னது கிளைகோகான் அப்படிங்கிறது அனதர் ப்ரோட்டீன்ஸ். இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணுது குளுக்கோஸ் லெவல், ஐ மீன் சுகர் லெவலில் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின்லாம் யூஸ் ஆகுது. ப்ரோட்டீன்ஸுங்கிற ஒரு மெசேஞ்சர், மெனி ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ரோட்டீன் act as a receptors that detect the presence of certain signal molecule and activate the proper response. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் சிக்னல் மாலிகுல் வந்து ப்ரெசன்ஸ் டிரெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. ப்ரோட்டீன் ஆக்டர்ஸிய அண்ட் ரெசிப்டர்ஸ் தட் வந்து என்னது டிடெக்ட் பண்ணுது. எதை டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டின் சிக்னல் மாலிகுலை வந்து சிக்னல் மாலிகுலர் ப்ரெசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும், அடுத்தது வந்து என்னது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும். எதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குனா சர்டின் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் யூஸ் ஆகுது. Proteins are also used to store the metals such as iron. இதுமாரி மெட்டல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யூஸ் ஆகுது. Protein are also used to store the metals such as iron மாரி மெட்டல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதோடைய ப்ரோட்டீனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். Proteins are the functional unit of living things, play vital role in the biological process. முக்கியமாக எல்லா பயாலஜி ப்ராசஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். லிவிங் திங்ஸோட ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டே அது ப்ரோட்டீன் தான். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ், உயிர் வாழக்கூடிய எல்லாத்தோடைய ஃபங்க்ஷனல் யூனிட்டே ப்ரோட்டீன்ஸ் தான். வைட்டல் ரோல் இருந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்து ஆல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அதான் ப்ரோட்டீனுடைய யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்சைம் பார்க்க போகிறோம். என்சைம் அப்படிங்கிற தேர் ஆர் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடியது. தேர் ஆர் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தட் அக்கர் இன் அவர் லிவிங் செல்ஸ். நம்மளுடைய லிவிங் செல்லில் வந்து நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. தேர் ஆர் மெனி தேர் ஆர் அவர் லிவிங் செல்லில் என்ன இருக்கும்? மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் that occur in the living cell. Digestion of food and harvesting and energy from them. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுனா ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கும் ஹார்வெஸ்டிங் த எனர்ஜி ஃப்ரம் தம், அது வந்து எனர்ஜி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல்ஸ் ரெக்கார்ட் ஃபார் தி வேரியஸ் செல்லுலர் ஃபங்க்ஷன்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சச் ரியாக்ஷன்ஸ். இதுமாரி ஃபங்க்ஷன்லாம் வந்து என்னது என்சைம் யூஸ் பண்ணுறாங்க. என்னமாரி ரியாக்ஷன் கேட்டால் ஃபுட்டு டைஜஷன் ஆகும் பாருங்க அந்த ப்ராசஸ்ஸு. எனர்ஜி ஹார்வெஸ்டிங் தி எனர்ஜி ஃப்ரம் தம், அது வந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல் ரெக்கார்ட் ஃபார் த வேரியஸ் செல்லுலர் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா செல்லுலர் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய மாலிகுல் வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல் ரெக்கார்ட் ஃபார் தி வேரியஸ் ஃபங்க்ஷன், செல்லுலர் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் சச் ரியாக்ஷன். இந்தமாரி ரியாக்ஷன்லாம் வந்து இதான் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, ஹார்வெஸ்டிங் எனர்ஜி ஃப்ரம் தம், சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல் ரெக்கார்ட் ஃபார் தி வேரியஸ் செல்லுலர் ஃபங்க்ஷன் தேவைப்படக்கூடிய அந்த மாலிகுலை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸில். இதெல்லாம் வந்து சச் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதான் பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் பயோகெமிக்கல் ரியாக்ஷன், டைஜஷன், ஹார்வெஸ்டிங் எனர்ஜி ஃப்ரம் தம், சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல் ஃபார் த என்னது வேரியஸ் செல்லுலர் ஃபங்க்ஷன் தேவைப்படக்கூடிய மாலிகுலை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த சச் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சச் ரியாக்ஷன் மீன்ஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்.
ஆல் தீஸ் ரியாக்ஷன் ஆர் கேட்டலிஸ்ட் பை தி என்சைம். இந்த ரியாக்ஷன் எல்லாமே டைஜஷன் ஆஃப் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அது எனர்ஜியை கரோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகுல் ரெக்கார்ட் ஃபார் தி வேரியஸ் செல்லுலர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். ஸோ ஆல் தீஸ் ரியாக்ஷன், இந்த எல்லா ரியாக்ஷனுமே ஆல் ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் பை, நமக்கு தெரியும் கேட்டலிஸ்ட் அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை நம்ம கேட்டலிஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துருப்போம். இதெல்லாம் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே டேக்கிங் இந்த அவர் லிவிங் செல் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அவர் லிவிங் செல் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அது எப்படி கேட்டலிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது செர்டின் ஸ்பெஷல் ப்ரோட்டீன், அது பேர் தான் என்சைம். ஆல் தீஸ் ரியாக்ஷன் ஆர் கேட்டலிஸ்ட் பை தி செர்டின் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் ஆர் கால்டு என்சைம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த எல்லா ரியாக்ஷனுமே கேட்டலிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ப்ரோட்டீனை தான் நம்ம என்ன செய்கிறோம், என்சைம் சொல்கிறோம். வாட் இஸ் என்சைம்? ஆல் தீஸ் ரியாக்ஷன் மீன்ஸ் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, energy harvesting, sense of necessary molecule required for the various cellular function. In the way all these reactions are catalyzed by special proteins are called enzyme. The special proteins are called enzyme. The biocatalysts, இதெல்லாம் ஒரு biocatalyst means that enzyme சொல்கிறோம். These biocatalyst means enzyme proteins. These biocatalysts accelerate the reaction rate. Order catalyst ஆர்டர் 10^5 ஆல்சோ மேக் தம் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய என்சைம் சொல்கிறோம். தான் பயோ கேட்டலிஸ்ட்டுங்கிறது. திஸ் பயோ கேட்டலிஸ்ட் மீன்ஸ் என்சைம் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணால் 10^5 ஆர்டர் ஆஃப் 10^5 பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 10^5 இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ மேக் த ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேக் தம் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது இது அந்த பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியது. பயோ கேட்டலிஸ்ட். The high specificity is followed by allowing many reactions to occur within the cell. High specificity is followed allowing many reaction to occur with the cell. செல்குள்ளே within the செல்குள்ளே என்ன இருக்கும், அது எல்லாமே பயோகெமிக்கல் ஹை ஸ்பெசிஃபிசிட்டி ஃபாலோட் பை allowing many reaction வந்து occur ஆகும். ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எல்லா கேட்டலிஸ்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு என்சைம் கேட்டலிஸ்ட் இருக்கும். ஹைலி ஸ்பெசிஃபிக்னு சொல்லக்கூடியது. மேக்தம் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எவ்வளோ ஸ்பீட்னா 10^5 ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஹை ஸ்பெசிஃபிசிட்டி ஃபாலோட் பை மெனி ரியாக்ஷன் அக்கர் ஆகும் வித்தின் செல்லுக்குள்ளே நிறைய ரியாக்ஷன் நடக்கும். அது ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு என்சைம் யூஸ் பண்ணுவோம். அதான் ஸ்பெசிஃபிசிட்டின்னா தி ஹை ஸ்பெசிஃபிசிட்டி ஃபாலோட் அலோவிங் மெனி ரியாக்ஷன் டு அக்கர் வித்தின் தி செல்குள்ளே நடக்கக்கூடிய அக்கர் ஆகக்கூடிய எல்லா ரியாக்ஷனுக்கும் கரெக்டாக ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் மெயின் சைடு, அதாவது இந்தந்த ரியாக்ஷனுக்கு இந்தந்த என்சைம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோம். இது ஒன் ஆஃப் தி என்சைம். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் கேட்டலிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கேட்டலிஸ்ட் தி இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் கார்போனிக் ஆசிட் டு வாட்டர். கார்போனிக் ஆசிட்டை வாட்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய, கார்போனிக் ஆசிட் டு வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றக்கூடிய ப்ராசஸில் வந்து என்னது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோம். சுக்ரோஸை பொறுத்த வரைக்கும் சுக்ரோஸ் என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம், சுக்ரோஸ் என்சைம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அது ஹைட்ராலிஸ் ஆஃப் சுக்ரோஸ் டு ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ், அது பேர் வந்து சுக்ரேஸ். திஸ் இஸ் என்சைம். அதுதான் ஹைலி ஸ்பெசிஃபிக். ஸோ சுக்ரோஸை ஃப்ரக்டோஸாகவும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சுக்ரேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறோம். கார்போனிக் ஆசிட் வாட்டராக கார்பன் டை ஆக்சைடு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோம். லாக்டேஸ் என்சைம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹைட்ராலிஸே லாக்டோஸ் இன்டு தி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸை மாற்றக்கூடாது. லாக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் எதுக்கு சொன்னால் லாக்டோஸை ஹைட்ராலிஸ், இது லாக்டோஸ் இந்த லாக்டேஸுங்கிற என்சைம் லாஸ்ட் வந்து ஏஎஸ்சின்னே முடியும் எல்லாமே. லாக்டேஸ், சுக்ரேஸ், ஹைட்ரேஸ், கார்போனிக் ஹைட்ரேஸ் எல்லாமே அது என்சைம் கேட்டலிஸ்ட். என்சைம் நத்திங் பட் கேட்டலிஸ்ட். அது பயோகெமிக்கல் கேட்டலிஸ்ட் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ லாக்டேஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த எதில் யூஸ் பண்ணுறோம், லாக்டோஸ் ஹைட்ராலிஸ் பண்ணி குளுக்கோஸ் கேலக்டோஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் லாக்டேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறோம். சுக்ரோஸ் ஹைட்ராலிஸ் பண்ணி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் சுக்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். கார்போனிக் ஆசிட் டு வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு மாற்றக்கூடியதில் கார்போனிக் அன்ஹைட்ரேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 3 டைப் ஆஃப் அந்த என்சைம் இங்கே பாருங்கள். 1 சுக்ரேஸ் ஹைட்ரேஸ் இஸ் என்சைம்.
அதில் தான் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது, ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். த ஹைலி ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் ஃபாலோடு அலோவிங் தி மெனி ரியாக்ஷன் டு அக்கர் இன் வித்தின் செல். செல்லில் நிறைய ரியாக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம உடம்புல சுக்ரோஸ் இருக்கும். சுக்ரோஸ் வந்து ஹைட்ராலிஸ் ஆகும். ஹைட்ராலிஸ் ஆகி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன சுக்ரேஸுங்கிற என்சைம் வச்சுக்கும். அது லாக்டோஸ் இருக்கும். லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக மாறும். அதுக்கு வந்து லாக்டேஸுங்கிற என்சைம் எடுத்துக்கும். லாக்டோஸுங்கிறது வேறு. லாக்டோஸுங்கிறது பயோமாலிகுல், லாக்டேஸுங்கிறது தான் என்சைம். இது சுக்ரேஸுங்கிற என்சைம், சுக்ரோஸுங்கிறது பயோமாலிகுல், இது சுக்ரோஸ். ஸோ அதுமாரி தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதான் ஸ்பெசிஃபிசிட்டி, ஹைலி ஸ்பெசிஃபிசிட்டியான்னு சொல்லக்கூடியது. செல் நடக்கக்கூடிய மெனி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டலிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ லாக்டேஸை போய் சுக்ரோஸ் ஹைட்ரலைஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. கார்போனிக் அன்ஹைட்ரஸ் யூஸ் பண்ணி லாக்டோஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஹைலி ஸ்பெசிஃபிக் கேரக்டராக இருக்கும். நிறைய அது என்சைம் அப்படிங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம லிவிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன செய்யணும், அதோட பயோகெமிக்கல் ரியாக்ஷனோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஆல் these reaction catalyzed பண்ணணும். All these reaction catalyzed by the specific protein. The specific proteins are called enzyme. These biocatalyst சொல்லக்கூடியது என்சைம்ங்கிறது. these biocatalyst ஸ்பீடை ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ நான் 10⁵ இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஒரு பர்டிகுலர் பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஹைலி ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் லிவிங் செல்லில் பார்த்தீங்கன்னா மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல்ஸில் ஒன்றுக்கும் ஹைலி ஸ்பெசிஃபிக்கான கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும். அவரோட மெக்கானிசம் ஆஃப் என்சைம் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். மெக்கானிசம் ஆஃப் என்சைம் என்சைமோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்சைம்ங்கிற ஒரு பயோ கேட்டலிஸ்ட். டு அண்டர்ஸ்டாண்ட்? என்சைம்ங்கிற ஒரு பயோ கேட்டலிஸ்ட், நார்மல் கேட்டலிஸ்ட் கிடையாது. பயோ கேட்டலிஸ்ட்னா ஒரு லிவிங் செல் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணக்கூடியது தான் என்சைம் சொல்லக்கூடியது. அந்த என்சைம் தான் ப்ரோட்டீன்ஸ். என்சைம் நத்திங் பட் ப்ரோட்டீன், ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ், ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் அதுக்காக என்சைம் சொல்லக்கூடிய. இப்போ என்சைம்ங்கிறது ஒரு பயோ கேட்டலிஸ்ட். கிளியராக தெரிஞ்சுங்க. பயோகெமிக்கல் ரியாக்ஷன் லிவிங் செல் நடக்கக்கூடியதை கேட்டலிஸ்ட் பண்ணக்கூடியதான் கேட்டலிஸ்ட், பயோ கேட்டலிஸ்ட். தட் கேட்டலிஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அது எதை கேட்டலிஸ்ட் பண்ணுது? தட் கேட்டலைஸ் ஸ்பெசிஃபிக் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் செல்ஸ், இன் அவர் லிவிங் செல் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதை கேட்டலிஸ்ட் பண்ணும். எல்லா ரியாக்ஷனுமே கேட்டலிஸ்ட் பண்ணுதுன்னா அந்த ரேட்டை வந்து அக்ஸலரேட் பண்ணுது, வேகப்படுத்துறது. கேட்டலிஸ்ட் மீன்ஸ் தட் அந்த ரியாக்ஷன் வந்து என்ன செய்யும், ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அக்ஸலரேட் பண்ணக்கூடியதான் கேட்டலைஸுங்கிறது மீனிங். ஸ்பெசிஃபிக் பயோகெமிக்கல் ரியாக்ஷனோட வந்து கேட்டலைஸ் பண்ணுது யார்? அந்த பயோகெமிக்கல் கேட்டலிஸ்ட் சொல்லக்கூடிய என்சைம். த ஜென்ரலி ஆக்டிவேட் தி ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷனை செய்து ஆக்டிவேட் பண்ணுது. எப்படி? பை ரிடியூசிங் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி, பை ஸ்டெபிலைசிங் ட்ரான்ஸ் ஸ்டேட். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, ஜென்ரலி அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிடியூஸ் பண்ணுறதாலையும். நம்ம இதெல்லாம் கெமிக்கல் கைனடிக்ஸில் படிச்சிருப்போம். ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருந்தால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அந்த கிராஃப் பார்த்துருப்போம். ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாதிரி இப்படி மாறுதுல இந்த இடம் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிடியூஸ் பண்ணால் அங்கே ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரிடியூசிங் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலைசிங் ட்ரான்சிட் ஸ்டேட். அப்போ வந்து அந்த ட்ரான்சிட் ஸ்டேட்னா இன்டர்மீடியட் ஸ்டேட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது மூலம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிடியூஸ் ஆகுது. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிடியூஸ் ஆகல என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலி ஆக்டிவேட் ஆகுது ரியாக்ஷன்ஸ். ஓகே, நம்ம கிராஃப் பார்த்துருப்போம். இது ரியாக்டன் மாலிக்யூல், இந்த இடம் தான் இது ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ஸ்டேட் தான் ட்ரான்சிட் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய. இதான் ட்ரான்சிட். இது அட்டன் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு தான் அது என்னது லெஸ் ஸ்டேபிள் ஆகிடுது, ஸ்டெபிலைஸ் ஆக முடியுது. ஸோ ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ரியாக்ஷன் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக நடக்கும் சொல்கிறாங்க. ஆக்டிவேட் தி ரியாக்ஷன்ஸ். எப்படி ரியாக்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறோம்? பை ரிடியூசிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எப்படி ரிடியூசிங் இது ஆக்டிவேஷன் எனர்ஜி? ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டெபிலைசிங் தி ட்ரான்சிட் ஸ்டேட் வந்து ஆக்டிவேட் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸ்டெபிலைசிங் ட்ரான்சிட் ஸ்டேட் ஆகிறதால ரிடியூசிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அதனால் என்னது ரியாக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் இன் டைப்பிக்கல் ரியாக்ஷன் என்சைம் இ அப்படின்னு சொல்லிடலாம். என்சைம் வந்து என்சைம் சொல்லலாம் இ. டைப்பிக்கல் ரியாக்ஷன் என்சைம் இ பைண்ட் தி சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் இ எஸ்ன்னு சொல்லிக்கலாம். எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட், ரியாக்டன்ட். இது கூட பைண்ட் ஆகுது, போய் பிணைக்கப்படுது. இது என்சைம்ங்கிற கேட்டலிஸ்ட்டு. ஒரு ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, சப்ஸ்ட்ரேட்டுங்கிற ரியாக்டன்ட், அது கூட பைண்ட் ஆகுது, இணைஞ்சிருது சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் கூட. அப்புறம் என்னது ரிவர்சிபிளி டு ப்ரொடியூஸ் தி கோஎன்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆகும். கோஎன்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா அது ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இஎஸ்ஸும் கம்ப்ளை ஆகினு இங்கே பாருங்கள்.
இஎஸ்ஐயும் கம்பைன் ஆகிட்டு ஈங்கிறது என்சைம் எஸ்ங்கிறது ரியாக்டன்ட் சப்ஸ்ட்ரேட்டு ரெண்டும் பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு ரிவர்சிபிள் மாலிகுலுங்கிற ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நமக்கு தெரியும், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது ஆக்டிவேட்டட் ஸ்டேட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிற அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் அது. ஓகே, ப்ரொடியூஸ் தி என்ன சே ஃபார்ம் ஆகுது ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு அன்ஸ்டேபிள் என்சைம் சப்ஸ்ட்ரேட். என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் கம்பைன் பண்ணதால் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணும். இது ரிவர்சிபிளாக இருக்கணும். உடனே இந்த அன்ஸ்டேபிளுங்கிற உடனே ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறிடும். உடனே வந்து உடனே சப்ஸ்ட்ரேட்டாகவும் என்சைமாக டிசோசிட் ஆயிரும். அதான் ஈக்குலிபிரியம் ரிவர்சிபிள் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டூரிங் தி ஸ்டேஜ் சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ இந்த என்கிற இஎஸ் தான் இது என்சைம் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட். இஎஸ் என்ன செய்யும்னா கிவ்ஸ் இ அண்டு ப்ராடக்ட். பிங்கிறது ப்ராடக்ட், ஈங்கிறது என்சைம் திரும்ப ரீஜெனரேட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கூடிய நம்ம என்சைம் சப்ஸ்ட்ரேட் அதிகம் பட் ரியாக்டண்டே வச்சுங்க. சப்ஸ்ட்ரேட்டும் பைண்ட் ஆகி நமக்கு ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது உடனே இந்த டூரிங் தி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா சப்ஸ்ட்ரேட் என்ன கன்வெர்ட் ஆகுது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இஎஸ் இன்ட்டு இஎஸ்ல என்ன மாறுது இ அண்டு பிஎம் மாறுது. ஈங்கிறது கேட்லிஸ்ட். மறுபடியும் அந்த என்சைம் பிகம்ஸ் ஃப்ரீ ஆயிடுது. ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுது. ப்ராடக்ட் அண்டு என்சைம் ஃபார்ம் ஆகுது. என்சைம் பிகம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ரெடி டு பைண்ட் தி அனதர் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல். அந்த ரெடி ஆயிரும். அந்த வந்து என்சைம் இருக்கு இல்லையா, அது ரெடி ஆயிரும். எதுக்கு பைண்ட் அனதர் சப்ஸ்ட்ரேட் கூட போய் பைண்ட் ஆகிறதுக்கு பிணைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. இந்த இங்கே பாருங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஈங்கிறது என்சைம் இது கூட பைண்ட் ஆகுனா ஒரு சப்ஸ்ட்ரேட் கூட மீன்ஸ் ரியாக்டனோட பைண்ட் ஆகுது. ரிவர்சிபிளி பைண்ட் ஆகிட்டு அங்கே என்ன ஃபார்ம் ஆகுனா ஒரு இஎஸ் எடுங்கிற என்சைம் சப்ஸ்ட்ரேட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்டு. ரெண்டுக்கும் ஈக்குலிபிரியம் சிம்பிள் இருக்கும். டூரிங் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும், அந்த இஎஸ்ங்கிற அந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஈயாவும் பியாவும் மாறிடுது. ஈயாவும் பியாவும் மாறுது. பிங்கிறது ப்ராடக்ட், எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட், அதாவது கன்வெர்ட் ஆயிடுது. சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்ட்டை கன்வெர்ட் ஆயிடுது. எஸ் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு ப்ராடக்ட்டை கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ என்சைம் கிடச்சிருது. இந்த என்சைம் வந்து மறுபடியும் ஃப்ரீ ஆயிடுது. ஸோ எதுக்கு ஏன்னா ரெடி டு தி பைண்ட் டு தி அனதர் சப்ஸ்ட்ரேட் கூட அது மீன்ஸ் அனதர் ரியாக்டன்ட் கூட போயிட்டு பைண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுது. நமக்கு ப்ராடக்ட் அப்டைண்ட் ஆகுது. ஸோ இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி பார்த்துருக்கோம் இல்லையா, அதேமாரி இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. மோர் டீட்டெயில்ஸ் மெக்கானிசம் இஸ் டிஸ்கஸ்டு 11th யூனிட் 11 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் இல்லையா, அதில் படிச்சிருப்போம் இதை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற கீ மீன்ஸ் ரியாக்டன்ட். லாக்குங்கிறது என்சைம்ங்கிறது இது வந்து லாக் அண்ட் கீ மெத்தட்னு சொல்லுவாங்க. இது சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்டண்ட்டு. கீங்கிறது தான் கேட்டலிஸ்ட். லாக்குங்கிறது தான் கேட்டலிஸ்ட் மீன்ஸ் என்சைம் கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்ட்ரேட்டை அந்த லாக்குள்ளே ஃபிட் பண்ண உடனே அங்கே ஒரு என்ன செய்யுது கரெக்ட் ஃபிட் ஆயிடுது. ஒரு வில் ரியாக்ட் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. ஸோ இதான் வந்து இஎஸ். இது இஎஸ் கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. அதான் என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஃபிட் ஆகிட்டு வெளில எடுக்கும்போது நமக்கு என்ன வேறு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்தில் இன்கரெக்ட் கீ சப்ஸ்ட்ரேட் கரெக்டாக ஃபிட் பண்ணலை அப்படின்னா, லாக்குன்னு கீழே கரெக்டாக ஃபிட் பண்ணலை அப்படின்னா நோ ரியாக்ஷன். கரெக்டாக ஃபிட் பண்ணணும். சப்ஸ்ட்ரேட்டை வந்து எதுக்குள்ளே என்சைமில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன செய்யணும், அந்த கீயை எடுக்கிறப்ப அந்த கீயை ஃப்ரம் தி லாக்லேருந்து எடுக்கும்பொழுது நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். கீயை வந்து இதில் ஃபிட் பண்ணுறோம், லாக்கில் ஃபிட் பண்ணுறோம், ரெண்டும் இணைஞ்சிருச்சு. வெளில அந்த கீ அவுட் சைடு எடுக்கும்பொழுது ப்ராடக்டாக அப்டெண்ட் ஆகும். கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஒரு கரெக்டாக ஃபிட் பண்ணலாம், அங்கே நோ ரியாக்ஷன் நடந்துருது. ஸோ இது வந்து கீ அண்ட் லாக் மெத்தட்னு சொல்லக்கூடியது. லாக் அண்ட் கீ மெத்தட்னு சொல்லுவோம். மெக்கானிசம் ஆஃப் ஃபென்சிங்கிற கண்டிப்பாக ட்ரா பண்ணியிருக்கணும்.